நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நான் வந்தேன்னு வச்சுக்க. வரடி. ஏய் தொரடி. ஏய் தொரடி. ஏய் வரல மோளே அவச்சு உன்ன தொரடி. நான் சொல்ற மாதிரி கேட்டா நல்லது, இல்லன்னு வச்சுக்க. ஏய் தொடர்ந்து தொலடி. தொலடி. நான் சொல்ற மாதிரி கேட்டா உனக்கு நல்லது, இல்லன்னு வச்சுக்க. நான் சொல்றத டீசெண்டா கேளு. சொல்றபடி கேட்டனா சீக்கிரம் போயிடலாம். ஏய் ஏய் இதான் நடந்திருக்கு, அப்படிதானே? நீங்கள் பிளான் பண்ணி பண்ணலை. இட் இஸ் நாட் அ மோட்டிவேட்டட் மர்டர், ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஆனால் கண்டிப்பாக நீங்கள் தான் கொலை பண்ணியிருக்கீங்க, அதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. அதுக்காக தான் சொல்கிறேன், தயவுசெய்து உண்மையை சொல்லிவிடுங்க. அதுதான் எல்லாருக்குமே நல்லது. இல்லைனா போலீஸ் எப்படி உண்மையை வர வைக்கணும் உங்களுக்கு தெரியும்ல. ஆனால் நான் அந்த மாதிரிலாம் உங்கள்கிட்ட நடந்துக்க வேணான்னு பார்க்குறேன். அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்களே உண்மையை சொல்லிவிடுங்க. பாருங்க, அவனை என்ன வெப்பன் யூஸ் பண்ணி மர்டர் பண்ணீங்க, அதை இப்போ எங்கே மறைச்சி வச்சுருக்கீங்க, அங்கே எக்ஸாக்டாக என்ன நடந்துச்சு, கொலை பண்ணுற அளவுக்கு அவன் உங்களை என்ன அஜிடேட் பண்ணா, இது எல்லாத்தையும் நீங்கள் தான் உங்கள் வாயால் சொல்லணும். கூட அவனும் நல்லவன் கிடையாது, முருகி பையன்தான். அவனெல்லாம் கொலை பண்ணுறது தப்பே கிடையாது. ஆனால் இந்த வேலையில் இருந்துட்டு அதெல்லாம் நான் சொல்ல முடியாது இல்லையா. கொலையாளியை அரெஸ்ட் பண்ணி தான் ஆகணும். அதுக்கு தான் சொல்கிறேன், நீங்களாவே உண்மையை சொல்லிட்டீங்கன்னா போலீஸ் டார்ச்சர், என்கொயரி இதில் இதெல்லாம் தப்பிக்கலாம். அதுக்கு தான் சொல்கிறேன். நீங்கள் உண்மையை ஒத்துக்கிட்டீங்கன்னா இந்த கேஸை என்னால் வேறு மாதிரி டீல் பண்ண முடியும். அவன் பக்கத்தில் இருக்க தப்பை அதிகமாக்கி தற்காப்புக்காக தான் அந்த கொலையை நீங்கள் பண்ணீங்கன்னு என்னால் கோர்ட்டில் ப்ரூவ் பண்ண முடியும். கண்டிப்பாக என்னால் முடியும். அண்ட் ஐல் ஷோரி டு இட் ப்ரொவைடட் ஒன் திங், நடந்த எல்லா விஷயத்தையும் நீங்கள் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுக்கணும்.
அவசரம் இல்லை. யூ கேன் டேக் யூர் டைம். ஆனால் உண்மையை சொல்கிறது நல்லது. சித்தப்பா, நாம கோயில் வரைக்கும் போயிட்டு வந்தா என்ன? எந்த கோயிலுக்கு? அதான் சித்தப்பா, நம்ம குலதெய்வ கோயிலுக்கு தான். என்னப்பா திடீர்னு? வீட்ல ஏதோ நடக்குது, ஒன்னும் சரியா இல்ல. அதான் போயிட்டு வரலான்னு நினைச்சேன். நான் கூட உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சையா. சித்தப்பா, ஊர்ல கொஞ்சம் சொல்லி வைங்க, ஒரு தடவை குடும்பத்தோட போயிட்டு வரலாம். சரியா? குலதெய்வத்துக்கு பண்ண வேண்டியதை பண்ணிட்டா எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும்னு நினைக்கிறேன். மாமா வா பாரதி. ரெஸ்டாரண்ட் போயிருந்தியா? ஆமா மாமா. எல்லாம் எப்படிப்பா போகுது? அசோக் கூட இருக்கனால எந்த பிரச்சனையும் இல்லை, அவரே எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிக்கிறாரு. அப்பா, ஜனனி எங்கப்பா? இங்கேதாம்மா இருப்பா. ஏம்மா? இல்ல, ரொம்ப நேரமா ஆளே காணோம், அதான் கேட்டேன். எங்கேயாவது வெளியில போயிருப்பாமா. ஃபோன் பண்ணி பாரு. பண்ணிட்டேன்பா, ரிங் போயிட்டே இருக்கு, எடுக்க மாட்டேங்கிறா. அப்படியா? மா, டிரைவிங்ல இருந்து அட்டன் பண்ணிருக்க மாட்டா. இரு, நான் ட்ரை பண்ணி பார்க்கறேன். என்னப்பா, என்னாச்சு? அவ எடுக்கலமா. அவ என்ன சின்ன பிள்ளையா? என்ன வந்துருவாப்பா. இல்ல தாத்தா, வெளியே போறதா இருந்தா சொல்லாம எங்கேயும் போக மாட்டா. உன்கிட்ட சொல்லலம்மா, இந்திரா கிட்ட சொல்லிருப்பாளா என்னவோ. நான் இங்க தானே இருந்தேன். இருங்க. இந்திரா, இந்திரா. மகா, மெதுவா கூப்பிடு மகா. ஏன்பா அவ கத்துனா உன் பிள்ளைக்கு ஏதாவது ஆயின்னு பயப்படுறியா? அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதுப்பா. இந்திரா. என்ன மகா? ஜனனி ஏதாவது உன்கிட்ட சொல்லிட்டு போனாளா? இல்லையே, எங்க போனா அவ? இல்லையா? உங்ககிட்டயும் சொல்லலையா? நான் காலையில இருந்து அவளை பார்க்கவே இல்லை தாத்தா. சுச்சி, நீ பாத்தியா? காலையில எங்கேயோ கிளம்பி போனா, அப்புறம் வந்த மாதிரி இருந்தது, வரலையா? ஏமா வீணா டென்ஷன் ஆகிட்டு? இருங்க, நான் ட்ரை பண்ணி பார்க்கறேன். ஹலோ. ஹலோ ஜனனி. ஜனனி இல்ல. ஹலோ, ஜனனி இல்ல. நீங்க யாரு? நான் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறேன். போலீஸ் ஸ்டேஷனா? ஜனனி எங்க? அவங்கள என்கொயரி பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க யாரு? நான் அவளுடைய அப்பாங்க. அவகிட்ட போனை கொடுக்குறீங்களா? இன்ஸ்பெக்டர் விசாரிச்சுட்டு இருக்காரு, இப்ப கொடுக்க முடியாது. விசாரணையா? எதுக்கு? குணாவோட மர்டர் கேஸ்ல அந்த பொண்ணு மேல சந்தேகம் இருக்கு, அதான் விசாரிச்சுட்டு இருக்காங்க. சார், அவ எதுவும் பண்ணிருக்க மாட்டா சார். அதான் சார் விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம். போன் வந்தா இன்ஃபார்ம் பண்ண சொன்னாங்க, அதான் பண்ணிட்டேன். ஹலோ ஹலோ. என்னாச்சு மாமா? ஜனனி போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கலாம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏன்? குணாவோட மர்டருக்காக என்கொயரி கூட்டிட்டு போயிருக்காங்க. அவளை எதுக்கு கூட்டிட்டு போனாங்க? தெரியலையம்மா. சித்தப்பா, இப்ப என்ன பண்றது? என்ன பண்றதா? ஓய், அவளை கூட்டிட்டு வர வேண்டியதுதான். மாமா, முதல்ல நம்ம அட்வொகேட் போன் பண்ணுங்க மாமா. கூப்பிடுறேன். ஹலோ சார், நான் மதி பேசுறேன். அந்த குணா கேஸ்ல போலீஸ் என்ன என்கொயரி பண்ணாங்கன்னு சொன்னாங்க. இப்ப அந்த கேஸ்ல ஜனனி என்கொயரி பண்ண கூட்டிட்டு போயிருக்காங்க. அரெஸ்டா? எனக்கு தெரியல சார். ஜனனி நம்பருக்கு போன் அடிச்சா போலீஸ்காரங்க பேசுறாங்க. விசாரிச்சுட்டு இருக்கோம், போனை கொடுக்க முடியாதுன்னு சொல்றாங்க.
பயமா இருக்கு மகா. சரி சார், நான் இப்போ வந்துடுறேன். நான் உங்களை வழியில பிக்கப் பண்ணிக்கிறேன் சார். அப்பா என்ன சொல்றாரு? இருமா, நான் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல சுச்சுவேஷன் என்னன்னு பார்த்துட்டு ஜனனி அழைச்சிட்டு வந்துடுறேன். சரிங்கப்பா. நானும் வரேன் மாமா. இல்ல பாரதி, நீ வீட்டை பார்த்துக்க. நான் ஏதாவது ஒண்ணுன்னா ஃபோன் பண்றேன். சரி மாமா. சார், என் பொண்ணு ஜனனி எங்க இருக்கா? உட்காருங்க. ம். சார், ஆன்டிசிபேட்டரி பெயின். சார், ஜனனிக்கும் அந்த குணா கொலைக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை சார். இல்லைன்னு உங்க பொண்ணு சொல்லணுமே சார். சொல்ல மாட்டேங்கிறாங்களே. சார், அவ சின்ன பொண்ணு சார். இப்படிலாம் மாட்டிக்கிட்டா அவ லைஃபே போயிடும் சார். பெயில் கொண்டாந்துட்டீங்கல்ல, விட்டு தானே ஆகணும். விட்டுறோம். ஆனால் போலீஸ் கஸ்டடியில் வச்சு விசாரிக்கலான்னு கோர்ட்டில் பெர்மிஷன் வாங்குற வரைக்கும் விசாரணைக்கு நாங்கள் எப்போல்லாம் கூப்பிட்றோமோ அப்போல்லாம் உங்கள் பொண்ணு வந்து தான் ஆகணும். சார், இதே ஊரில் தான் இருக்காங்க. எப்போ கூப்பிட்டாலும் வருவாங்க. நான் ஷூரிட்டி தரேன் சார். சரி சரி, நீங்கள் 2 பேரும் கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்க. சார், ஜனனி வருவாங்க சார், நீங்கள் வெளியே வெயிட் பண்ணுங்க. ம். ம். சார், அந்த ஜனனி பொண்ணு இருக்குல்ல, இதை வர சொல்லுங்க. ஓகே சார். சார். ம். ஜனனி, நீங்க தான் இந்த கொலையை பண்ணீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ என்னால் அதை ப்ரூவ் பண்ண முடியாது. கொலை பண்ணுறதுக்கு நீங்கள் எந்த ஆயுதத்தை யூஸ் பண்ணீங்களோ நான் இன்னும் அதை கண்டுபிடிக்கல. இப்படி தான் நடந்திருக்கணும் என்னால் நினைக்க முடியுது. ஆனால் நினைக்கிறத வச்சு நான் லீகலாக மூவ் பண்ண முடியாது. இப்போ அதுதான் உங்களுக்கு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குல்ல. ஆனால் இப்படியே போயிடாது. இது பாருங்க, நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்கன்னா இன்வெஸ்டிகேஷனை கண்டுபிடிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். உங்கள் நல்லதுக்கு தான் சொல்கிறேன், ஒரு ஃப்ரெண்டாக சொல்கிறேன். தயவு செய்து என்ன நடந்துச்சுன்னு உண்மையை சொல்லிவிடுங்க. ஒரு ஃப்ரெண்டாக கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ணுவேன். அந்த குணா நல்லவன் கிடையாது, அவன் ரொம்ப மோசமானவன், உங்களுக்கு ரொம்ப தொந்தரவு பண்ணியிருக்கான், தற்காப்புக்காக தான் நீங்கள் அவனை கொலை பண்ணீங்கன்னு ஐ கேன் சப்போர்ட் யூ. ஜனனி, ஒரு போலீஸ் ஆஃபீஸரா நீங்கள் பண்ண தப்புக்கு கண்டிப்பாக நான் உங்களை அரெஸ்ட் பண்ணுவேன். ஆனால் ஒரு ஃப்ரெண்டா உங்கள் தண்டனையை குறைக்க ட்ரை பண்ணுவேன். ப்ரொவைடட் நீங்கள் உண்மையை சொன்னா. வெளியில் அப்பா வெயிட் பண்ணுறாரு, போங்க. இதோ வரேங்க. அம்மா, அழாதம்மா, அழாத, அழாதடா ஜனனி, அழாதம்மா.
வாமா. வாங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஜனனி எங்கம்மா? ரூம்ல தான் இருக்கிறா. ஏதாவது பேசினாலம்மா? இல்ல. ஸ்டேஷன்ல என்ன நடந்துச்சு? ஏதாவது சொல்லு மதி. அவ தான் கொலை பண்ணிருப்பான்னு போலீஸ் சந்தேகப்படுது. இந்திராவோட பேக் எடுக்கிறதுக்காக ஜனனி குணா வீட்டுக்கு போயிருக்கா. அதனால அவ பண்ணிருக்கலாமோன்னு சந்தேகப்படுறாங்க. இது என்னப்பா கொடுமையா இருக்கு? முதல்ல இந்திராவை விசாரிச்சாங்கல்ல? ஆமா சித்தப்பா. எப்படி சுத்தினாலும் இந்த கொலைய நம்ம வீட்டுல யாரோ தான் பண்ணிருக்காங்கன்னு போலீஸ் ஸ்ட்ராங்கா எல்லாம் என்னாலதான். சாரிப்பா. என்னால எல்லாருக்கும் கஷ்டம். அத பத்திலாம் பேசி என்ன ஆக போகுது? அழாத. என்னத்த அழாத? அவ மிரட்டினப்ப இவ உங்ககிட்ட வந்து சொல்லிருக்க வேணா? எல்லாத்தையும் பெரிய மனுஷங்க மாதிரி இவங்களே பண்ணிடுறது. அப்புறம் எதுக்கு இங்க நாமெல்லாம்? அவன் மிரட்டினானா இவ பயந்தாளாம். அவனே ஒரு பொறுக்கி அவன் வீட்டுக்கு இவ எந்த தைரியத்துல போனா? விடுங்க சித்தப்பா. என்னத்தை விடுறது? எல்லாம் விளையாட்டா போச்சு இவளுக்கு. வீட்டுக்கு போனா அவன் செத்து கிடக்குறான். அப்பயாவது வந்து இவ உங்ககிட்ட சொல்லியிருக்க வேணா? ஏய், போலீஸ் என்ன கண்டுபிடிக்காமல போயிட போகுது? இவ பேக வச்சாலாம், அவ எடுக்க போனாலாம். நல்ல கதையால இருக்கு. பயத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம பண்ணிருப்பா. வீட்டுல 2 பொம்பளை பிள்ளைங்களை போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போய் விசாரிச்சிருக்கு. அதை நீ ஞாபகம் வச்சுக்கோ. எத்தனை பேருக்கு பதில் சொல்ல வேண்டி இருக்கு தெரியுமா? ஜனனி பேக் எடுக்க தான் போனேன்னு சொன்னதை போலீஸ் நம்பலையாப்பா? இந்திராவுக்கு முன்னாடியும் ஜனனி எங்க போனதா போலீஸ் சொல்றாங்கம்மா. நிஜமாவே போனாளா? தெரியல. ஜனனி என்னதான்ப்பா சொல்றா? அவ எதுவுமே பேச மாட்டேங்கிறா. அங்கேயும் அமைதியாவே இருந்துட்டா. ஐயோ கடவுளே. அப்பா, போலீஸ் என்னதான் சொல்றாங்க? ஜனனி தான் விட்டுட்டாங்கல்ல? இல்ல சித்தப்பா. இல்லன்னா எப்ப விசாரணைக்கு கூப்பிட்டாலும் ஆஜர்படுத்துறோன்னு ஜாமீன் கொடுத்துட்டு கூட்டிட்டு வந்திருக்கோம். அப்போ எப்ப போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டாலும் போகணுமா? சாரிப்பா, என்னால எல்லாருக்குமே கஷ்டம். இங்க பாரு, அழறதுனால எதுவும் ஆக போறதில்ல. இனிமேதான் நம்ம எல்லாரும் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஜனனி அப்செட் ஆகாம பாத்துக்கணும். என்ன ஆனாலும் நாம எல்லாரும் அவ கூட நிக்கணும். நாளைக்கே போலீஸ் மறுபடியும் என்னையும் பாரதியையும் விசாரிக்கலாம்.
முதல்ல யாரும் பதட்டப்படக்கூடாது. ஒத்துமையா அமைதியா இருந்து இந்த பிரச்சனையில இருந்து எப்படி வெளியில வரதுன்னு பார்க்கணும். சரியா? அப்புறம் இத பத்தி பக்கத்து வீடுகள்ல, ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல நிச்சயமா பேசத்தான் செய்வாங்க. அதை எல்லாரும் பெருசா காதுல வாங்கிக்க வேணாம். அப்புறம் முக்கியமா வீட்ல நடக்கிறத வெளியில யாருக்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ண வேணாம். இது நம்ம குடும்பத்துக்கு வந்திருக்க கூடாது. ஆனா வந்துருச்சு. ஃபேஸ் பண்ணுவோம். என்ன நடக்குதோ நடக்கட்டும், நம்ம ஃபேஸ் பண்ணுவோம்.